அண்மை செய்தி. 2 மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கள ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் விவரங்களோடு தொடர்ந்து 2 மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நாளை கள்ளக்குறிச்சியிலும் நாளை மறுநாள் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் 1773 கோடி மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக அரசனுடைய திட்டங்கள், புதிய திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு மேலும் முதலமைச்சர் அனைத்து மாவட்டங்களுக்கும் முதலமைச்சர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் வருகின்ற 26/12 அன்று கள்ளக்குறிச்சியில் ரூபாய் 139.41 கோடி ரூபாய் மதிப்பில் 13.38 ஏக்கர் பரப்பளவில் 8 தளங்கள் கொண்ட புதிய மாவட்ட ஆட்சியரகம் உள்ளிட்ட 1773.67 கோடி மதிப்பிலான 2559 திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். மேலும் 62 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் 2,16,056 பயனாளிகளுக்கு அரசனுடைய நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். மேலும் 27/12 அன்று திருவண்ணாமலையில் நடைபெறும் கூடிய அரசு விழாவில் 2,99,507 கோடி மதிப்பீட்டிலான 314 முடிவுற்ற திட்டம் 46 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 2,66,197 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். 2 நாள் பயணமாக கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலைக்கு செல்லும் முதலமைச்சர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். அங்கு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த 2 நாள் பயணமாக முதலமைச்சர்கள் செல்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.